வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால போன வருஷம் வெளியான ஆனந்த் ஸ்ரீபாலா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஒரு இளம்பெண் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, எங்க பொண்ணு தற்கொலை பண்ணல, யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் சந்தேகப்படுறாங்க. இந்த கேஸ் நம்ம ஹீரோவோட கைக்கு வருது. ஹீரோ அந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணோட அப்பா, அம்மா, அதே மாதிரி ஹாஸ்டல் வார்டன் 3 பேருமே சேர்ந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா பொண்ணு நைட் ஆயும் ஹாஸ்டலுக்கு வராம இருப்பா, அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இங்க இருக்க போலீஸ் இருக்காங்கல்ல, இது எங்க ஸ்டேஷன்ல வரது, பக்கத்து ஸ்டேஷனுக்கு வரும், போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சார் ப்ளீஸ் சார் பாருங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இல்ல சார் பக்கத்து ஸ்டேஷனுக்கு தான் போகணுன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப பக்கத்து ஸ்டேஷன்ல இவங்க கம்ப்ளைண்ட பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்க எஸ்ஐ இருக்கார்ல, இது எங்க ஸ்டேஷனுக்கு வராது, அந்த ஸ்டேஷன்ல தான் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இப்படி அலக்கழிச்சுக்கிட்டே இருந்தா என்னதான் சார் அர்த்தம், என் பொண்ணை தேடி கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இல்ல நீங்க பக்கத்து ஸ்டேஷனுக்கு தான் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இந்த ஃபேமிலியும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. 2 ஸ்டேஷனுக்கு மாத்தி மாத்தி அலக்கழிச்சாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் பொண்ணோட போட்டோவை தாங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே போட்டோவை எடுத்து தந்துடுறாங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எல்லா ஸ்டேஷனுக்கும் இந்த பொண்ணோட போட்டோவை அனுப்புங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அதே சமயம் ஏதாவது ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் ஆயிருக்கான்றத பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, இது வெறும் ஃபார்மாலிட்டி தான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த பொண்ணோட போட்டோ வச்சு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பெருசா எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில இன்ஸ்பெக்டர் தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவருக்கு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. சார் ஒரு இடத்துல ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு, அது மெரினோட பாடியா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நான் கிளம்பி வரேன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் நீங்க மட்டும் ஒரு இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்கு சார், என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்ற மாதிரிலாம் அப்பா கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல சார், சும்மா தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இந்த அப்பாவை கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில வாக்கி டாக்கில நிறைய இடத்துல இருந்து தகவல் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாக்கு நம்ம பொண்ணு தான் இறந்து போயிட்டா போலன்ற மாதிரிலாம் தோணுது. இப்ப அப்பாவும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்பவும் பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இது இவரோட பொண்ணு தான், பேரு மெரின் அப்படின்றது. மெரின் என்னை விட்டு போயிட்டேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. பொண்ணு சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்கான்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை தாண்டி பொண்ணு ரோனின்னு ஒரு பையனை லவ் பண்ணிருக்கான். அந்த பையன் கூட லைட்டா சண்டை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த சண்டைனால தான் இவ சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த ரோனி கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணி கூட்டுலாம் போறாங்க. சூசைடுன்ற மாதிரி அந்த கேஸையும் முடிச்சிடுறாங்க. ஆனா அப்பா இதை ஏத்துக்க மாட்டாரு. என் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, கண்டிப்பா அவ சூசைட் பண்ண வாய்ப்பே இல்ல, வேற ஏதோ நடந்திருக்கு, போலீஸ் அவசரமா கேஸ முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்காரு. இப்ப நிறைய பேர் அந்த பொண்ணுக்கு நியாயம் வேணும்ன்ற மாதிரிலாம் போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி 6 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப காட்டுறாங்க பாத்தீங்களா, இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்களும் ஒரு கேப்ல ஏறி உட்கார்றாங்க. ரோனின்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட பத்தி சொன்னாங்கல்ல, அவர் தான் இந்த கேபை ஓட்டுறாரு போல. ஓடிபி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே ஓடிபி சொல்லிட்டாங்க. இல்ல மேடம் ஓடிபி மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உங்க பேரு பிரியா தானேன்னு கேக்குறாரு. என் பேரு பிரியா இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பதான் வேற 2 பேர் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க ஆர்டர் பண்ண டாக்ஸில தான் இவங்க ஏறி இருக்காங்க. சாரின்ற மாதிரி ஈரினோ வெளியே வந்துடுறாங்க. இப்ப பின்னாடி தான் இவங்க டாக்ஸி வருது. இவங்க டாக்ஸில ஏறி இவங்களுமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவி சேனல்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிரைம் கேஸ பத்தி சொல்றது தான் இவங்க வேலையா இருக்கும். இப்ப எடிட்டர் லேடி இருக்காங்கல்ல, அடுத்து என்ன கேஸ பத்தி நீ போட போறன்ற மாதிரி கேக்குறாங்க. ஸ்டார்டிங் மெரின் ஒரு பொண்ணோட கேஸ பத்தி நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த கேஸ பத்தி கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஈரின் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா மெரின் சூசைட் பண்ணதுக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் காரணம்ன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டை விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி விட்டுட்டாங்க. பேரண்ட்ஸ் எங்க பொண்ணு சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இந்த விஷயத்தை நம்ம கவர் பண்ணுவோம், நம்ம சைடுல இருந்து ஒரு முடிவை சொல்லுவோம், மக்கள் மத்தியில நல்லா ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி பண்ணுன்ற மாதிரி எடிட்டர் லேடி ஏத்துக்கிறாங்க. இதுக்கு நான் ஒருத்தர் ஹெல்ப்புக்கு சேர்த்துக்குவா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. சேர்த்துக்கோன்ற மாதிரி எடிட்டர் லேடியும் சொல்லிட்டாங்க. இப்ப ஆனந்தன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஐசக்னு ஒருத்தர் கிட்ட வேலை பார்க்கறாரு. எல்லா கேஸ் ஃபைலும் ஒரு இடத்துல இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் ஐசக் ஹெட்டா இருக்காரு. அவருக்கு ஹெல்ப்பரா தான் ஆனந்த் இருக்காரு. இப்ப ஆனந்தும் ஒரு கேஸ் ஃபைல டக்குன்னு எடுத்து தந்துடுறாரு. இதை பாக்குற இன்ஸ்பெக்டருமே அசந்து போயிடுறாரு. அதுக்குள்ள எடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாரு.
இவன் சாதாரண ஆள் இல்லங்க, ஸ்ரீபாலான்னு ஒரு மேடம் இருந்தாங்கல்ல, அந்த மேடத்தோட பையன் தான், இவனுமே போலீஸ் ஆகிறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஐசக் சொல்றாரு. ஓஹோ, அந்த மேடமோட பையனா, அதனால தான் இவ்வளவு டேலண்டடா இருக்குன்ற மாதிரி அந்த ஆபீசர் சொல்றாரு. ஹீரோ போலீஸ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு ஜாப் இன்டர்வியூக்காக வந்திருக்காரு. அந்த இன்டர்வியூல நிறைய பேரை உட்கார வச்சு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா பேரு ஸ்ரீபாலான்னு தெரிய வருது. எப்பவுமே அப்பா பேரை தான் பின்னாடி போட்டுப்பாங்க, நீங்க உங்க அம்மாவோட பேரை பின்னாடி போட்டிருக்கீங்க, உங்க அம்மாவை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அம்மாவை பத்தி பேசணும்னே இவர் கொஞ்சம் பதட்டமாயிருந்தாரு. ஏன் இவ்வளவு பதட்டமாவுறாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, கற்பனையில இவருக்கு பக்கத்துல இருக்க மாதிரி தெரியுறாங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி இவருமே தனியா பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களை பார்த்து பதில்லாம் சொல்லிட்டாரு. இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போலன்ற மாதிரி வேலையை தராம அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோக்கு 12 வயசு இருக்கும் போது அம்மாவை கொலை பண்ணிருப்பாங்க. அப்பத்துல இருந்து அம்மாவோட கற்பனை தான் இவருக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஐசக் தான் பினான்சியலா ஹீரோவை கொஞ்சம் பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் இந்த இடத்துல பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட பேரு ஸ்ரீபாலா அப்படின்றது. இவங்களோட பேரு ஸ்ரீபாலா இல்ல, அந்த ஒரே காரணத்துக்காக இவங்களை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு லவ்வரை எங்கேயுமே என்ன கூட்டு போனது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஐசக் கிட்டே இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, எனக்கு வேலையே இல்ல, எப்படி நான் உன்னை வெளியெல்லாம் கூட்டு போக முடியும்னு கேக்குறாரு. உனக்காக நான் ஆபீஸ்ல பேசி கஷ்டப்பட்டு வேலையை ஏற்பாடு பண்ணிருக்கேன், எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி நீ வேலை பண்ணா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அதாவது கேமராவை செட் பண்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஹீரோவை இவங்க கூட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த மெரினோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. மெரின் எப்படி காணாம போனாங்க அதை பத்தி எல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. மெரின் காணாம போனாங்கல்ல, அன்னைக்கு காலையில கூட அம்மா கிட்ட பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா முன்னாடி நாள் தான் அவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ரிசல்ட்டை பார்த்துட்டோமா, இந்த வாட்டியும் ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்கியிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மாவும் இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த வாரம் வீட்டுக்கு வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அம்மா ஜாலியா தான் பொண்ணு கிட்ட பேசியிருப்பாங்க. அப்படி ஜாலியா பேசினவன் நைட்டு எப்படி சூசைட் பண்ணி இறந்து போவா, நம்பவே முடியலன்ற மாதிரி அம்மா அழுவுறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோவும் பக்கத்துல இருக்க ரூம்ல போய் உட்கார்றாரு. அதுதான் மெரின் ரூமா இருக்கும். மெரின் இன்ஹேலர் யூஸ் பண்றவங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜன்னலை ஓபன் பண்ணலான்ற மாதிரி ஓபன் பண்ணிட்டாரு. அப்படி ஓபன் பண்ணும்போது பக்கத்துலயே ஒரு குளம் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்ப இவருக்கு ஏதோ டவுட் வருது போல. இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்க பொண்ணு பக்கத்துல இருக்க குளத்துல குளிப்பாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல, அவளுக்கு தண்ணினாலே பயம்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. உங்க பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் காப்பி இருக்கான்னு கேக்குறாரு. இருக்குன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே பாக்குறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் கேஸ் ஃபைலையும் இவர் கம்பேர் பண்ணி பாக்குறாரு. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அம்மாவும் பக்கத்துல இருந்து இவருக்கு சில ஹெல்ப்லாம் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரோட கண்ணுக்கு மட்டும் தான் அம்மா தெரியுவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சவர் இருக்காரு பாத்தீங்களா, இது கண்டிப்பா சூசைட் இல்ல, கொலைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மெரின் பேரண்ட்ஸை இவரை ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அங்க இருந்து வேகமா இவரை கூட்டு வந்திருப்பாங்க. இவன் இந்த மாதிரி பேசி வச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஐசக் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா அப்படி சொன்ன, என்ன உனக்கு காரணமா பட்டுச்சுன்னு கேக்குறாரு. எனக்கு ரிப்போர்ட்ல பெருசா எதுவும் படல, ஆனா கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா யோசிங்களேன். அந்த பொண்ணுக்கு தண்ணினாலே பயம். அந்த பொண்ணு சூசைட் பண்ணோம்னா எங்கனாலும் சூசைட் பண்ணிருக்கலாம். எதுக்காக அந்த பிரிட்ஜ் கிட்ட போய் தண்ணியில குதிச்சிருக்கணும்? எனக்கு என்னமோ இது தப்பா படுது. கண்டிப்பா அந்த பொண்ணு சூசைட் பண்ணல, யாரோ கொலை பண்ணி தான் தண்ணிக்குள்ள போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்றாரு. ஹீரோயினுக்கு இந்த கேஸை கவர் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்புக்கு போறேன், நீயும் வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் இங்க இருந்து கேஸை பத்தி விசாரிக்கிறேன்னு சொல்றாரு. இதனால இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்புறம் உன்னோட விருப்பம்ன்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இவருமே இப்ப மாடிக்கு வராரு. அம்மா கற்பனையில தெரியுறாங்க. அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு கேஸ் நம்மளால சால்வ் ஆகணும்னா எப்படினாலும் நம்ம கிட்ட வரும், அதனால கேஸை பத்தி இப்ப யோசிக்காத, நீ அவளுக்கு கால் பண்ணி பேசு, அவ கூட போயிட்டு வான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டாரு. நான் ட்ரிப்புக்கு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோவையும் கூட்டிட்டு அந்த ட்ரிப்புக்கு வந்துடுறாங்க. அந்த ட்ரிப்ல இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸாலாம் பழகிட்டு இருக்காங்க. இதை ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் பயங்கரமா இந்த ட்ரிப் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரிப்பை முடிச்சுட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஹீரோ போலீஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரு பாத்தீங்களா, அந்த செலக்ஷன் ப்ராசஸ்க்காக வந்துடுறாரு. இப்ப பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் நடக்குது, அதெல்லாம் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்ப டீமா சேர்ந்து ஒரு ஃபாதரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா மெரின் அடிக்கடி இந்த ஃபாதரை வந்து பாப்பாங்க, பிரேயர் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால இவர்கிட்ட பேட்டி மாதிரிலாம் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் தனியா ஃபாதர் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபாதர் கிட்ட இன்னும் டீடைலா இவர் விசாரணை பண்றாரு. மெரின் ஒரு பையனை லவ் பண்ணாங்கல்ல, அதை பத்தி வீட்டுக்கு தெரியாது. ஆனா மெரின் இருக்காங்கல்ல, ஃபாதர் கிட்ட அதை பத்தி சொல்லிடுறாங்க. ரோனி ரொம்ப நல்லவன், ரோனியை பத்தி நீங்க தான் வீட்டுல பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நான் பேசுறேமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபாதர் சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ளதான் அவன் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரோனி மென்டலா டார்ச்சர் பண்ணா, அதனால தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டான்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா ரோனி ரொம்ப நல்ல பையன்,
நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி அவ கல்லறைக்கு வந்து அவன் பிரேயர்லாம் பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரோனியை பார்த்து பேசணுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ரோனியை பாக்குறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. ஆனா ரோனி இவங்க கிட்ட பேசுறதுக்கு விரும்ப மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே போலீஸ் ஒன்னால தான் அந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இவரை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதனால எந்த இடத்துலயும் இவருக்கு வேலையே கிடைச்சிருக்காது. அதனாலதான் இந்த மாதிரி டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன், நீங்களும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்ஸி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதை தாண்டி மெரீனுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் உங்களோட கருத்து என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஹாஸ்டல்ல வச்சு இவங்க வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா வார்டன் லேடிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. உங்க பப்ளிசிட்டிக்காக ஹாஸ்டலை யூஸ் பண்ணாதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாங்க. சரி கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி ஈரனோ டீமோ இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் தானே பாடியை கண்டுபிடிச்சாரு, இப்ப அவர்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டருமே அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. முதல்ல பேரண்ட்ஸ் 2 எஸ்ஐங்களை பாக்குறதுக்காக தான் போயிருக்காங்க. அவங்க காதுலயே வாங்கல, அதனால தான் கடைசியா என்கிட்ட கம்ப்ளைண்ட் தரதுக்காக வந்தாங்க. நானுமே ஆளுங்களை தேட சொன்னேன், காலையில் தான் பாடி கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லுங்க, இது கண்டிப்பா சூசைட் தானான்னு கேக்குறாங்க. என் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், கண்டிப்பா இது சூசைட் தான் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எண்டிங் சேனல் சைட்ல இருந்து ஒரு முடிவை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோயின் பேசி வச்சிருக்காங்க. ஆனா எடிட்டர் என்ன சொல்றாங்கன்னா, இதுல பவரே இல்ல, இன்னும் பவர் சேர்க்கணும், அப்பதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பவர் சேர்க்கணும்ல, விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஒரு தியரி வச்சிருக்காருல, இது சூசைட் இல்ல கொலைன்ற மாதிரி, அந்த தியரியை பத்தி நீ தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானாவது கேமரா முன்னாடி நிக்கிறதாவது நீயே சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறது. இப்ப ஹீரோவும் கேமரா முன்னாடி வந்து சில விஷயங்களை பேசுறது, இது கண்டிப்பா கொலையா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசுறது. இந்த சேனலை சேர்ந்தவங்க கேஸ பத்தி என்னதான் சொல்ல போறாங்கன்ற மாதிரி எல்லாருமே ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல ஹீரோயின் பேசுறதெல்லாம் வருது, கடைசியில தான் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இது சூசைட் கிடையாது, கொலையா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, இந்த காரணத்தெல்லாம் வச்சுதான் கொலைன்னு சொல்றேன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. இதெல்லாம் டிஎஸ்பி சங்கர்னு ஒருத்தர் கோவமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கமிஷனரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ஹீரோ பண்ண வேலையினால கமிஷனருக்கு ஏகப்பட்ட பிரஷர் வந்துட்டு இருக்கு. கமிஷனர் திரும்பி இந்த கேஸை விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் சங்கரிய வர வச்சிருக்காங்க. என்ன மேடம், அவங்க தான் பப்ளிசிட்டிக்காக இப்படி பண்றாங்கன்னா நம்மளும் ரீஓபன் பண்ணுமா, அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி சங்கர் சொல்லிட்டாரு. அவங்க பப்ளிசிட்டிக்காக கூட பண்ணட்டும், ஆனா மக்கள் நிறைய பேருக்கு டவுட் வந்துருச்சு. அடுத்த 14 நாள் நீங்க எடுத்துக்கோங்க, இது கொலையா இல்ல தற்கொலையா அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி மேடம் அப்படின்ற மாதிரி சங்கருமே இந்த இடத்துல கேஸை எடுத்துக்கிறாரு. ஆக்சுவலா எஸ்ஐ இவங்க குறை சொல்ற மாதிரிலாம் டிவி ஷோல பேசியிருப்பாங்க. அந்த எஸ்ஐ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எங்க ஏரியாலேயே அந்த ஸ்டேஷன் வரல, அதனால தான் கேஸை எடுக்கல, அதுக்காக தப்பா சொல்லுவீங்களான்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. ஆனா ஐசக் தான் அவங்க பொழப்பு அப்படி சார், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்துறாரு. அந்த வீடியோ கடைசியில ஆனந்த் பேசினாரு பாத்தீங்களா, அதுதான் சங்கருக்கு கோவத்தை வர வச்சிருக்கு. அவனை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. சார் அவர் போலீஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, இப்ப மெடிக்கல் எக்ஸாம்காக இங்கதான் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப இவருமே அவரை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனந்த் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கையை கொடுக்குறாரு. அப்படி கையை கொடுத்தவரு லைட்டா கையை நசுக்கிறாரு. ஏன் இப்படி நசுக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஆனந்த் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் பேசினது கோவத்தை வர வச்சிருக்குல்ல, அதனால தான் அமுக்குறாரு. உங்க அம்மாவும் போலீஸாமே, உங்க அம்மாவை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சங்கர் கேக்குறாரு. அப்ப அம்மாவும் கற்பனையில பக்கத்துல தெரியுறாங்க. அதான் கேக்குறாருல, நீ கான்பிடென்ட்டா சொல்லு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப இவர் இருக்காருல, அம்மாவை பத்தி சொல்றாரு. அதே மாதிரி கையை ஃபோர்ஸா அமுக்குறாரு. என்ன இவ்வளவு வேகமா கையை அமுக்குறான்ற மாதிரி சட்டுன்னு சங்கரும் கையை எடுத்துடுறாரு. அதே சமயம் ஹீரோ தனியா பேசினதையும் சங்கர் கவனிச்சிடுறாரு. மெடிக்கல் டெஸ்ட்ல ஹீரோவை ஃபெயில் பண்ணிருக்காங்க, சங்கர் சொல்லி தான் ஃபெயில் பண்ணிருக்காங்கன்றது ஐசக்கு தெரிய வருது. அந்த டிவி ஷோவை பார்த்து கூட அப்செட் ஆயிருக்கலாம், நம்ம போய் பேசலான்ற மாதிரிலாம் ஐசக் நினைக்கிறாரு. இப்ப ஐசக் பேசுறதுக்காக வந்துடுறாரு. சார் எதுக்கு சார் ஃபெயில் பண்ணீங்க, பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நான் எந்த கோவத்தையும் மனசுல வச்சு இப்படி பண்ணல, அவனோட மென்டல் கண்டிஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு, அம்மாவை இன்னமும் கற்பனை பண்றானமே, இதெல்லாம் போலீஸ் வேலைக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரொம்ப டேலண்டான பையன் சார், இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி ஐசக்கு சொல்றாரு. எங்க டேலண்டான பையனா இருந்தாலும் மென்டல் கண்டிஷன் முக்கியம், அதை தேத்திட்டு வர சொல்லுங்க, கண்டிப்பா நான் செலக்ட் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வெளியே வந்து ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோ கிட்டயும் அதே விஷயத்தை தான் சொல்றாரு. கண்டிப்பா உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்ணுவேன், நான் ஒரு டாக்டர் நம்பரை தரேன், அவரை போய் கன்சல்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேணும்ட்டே ஹீரோவை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதனால ஹீரோவும் சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ சூசைட் இல்ல கொலைன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த கோவத்தை மனசுல வச்சுதான் சங்கர் இவ்வளவும் பண்ணிருப்பாரு. இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. நீ சொன்னது உண்மை தானே, நீ சொன்னது உண்மைன்றத அவருக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப சங்கருக்கு கால் பண்றாரு. சார் நான் சொன்னது உண்மைன்றதை நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பயும் நான் சொல்றேன், கண்டிப்பா அது சூசைட் தான், முடிஞ்சா கொலைன்னு ப்ரூவ் பண்ணிக்கோன்ற மாதிரி சங்கர் சொல்லிடுறாரு. இப்ப சங்கருக்கு 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயே ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடுறாரு.
90% இது கண்டிப்பா சூசைட் தான் அப்படின்ற மாதிரிலாம் கமிஷனர் கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப மீதி 10% கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கா? சரி, இன்னும் 12 நாள் இருக்கு, நீங்க டீடைலா விசாரிங்க. ஒரு பையன் கொலைன்னு சொல்றான்ல, அவன் கிட்ட உங்களோட ஈகோவெல்லாம் விட்டுருங்க, அவன் கிட்ட சேர்ந்து கூட செயல்படுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அவன் கூட மட்டும் சேர்ந்து செயல்படக்கூடாதுன்னு இவர் யோசிக்கிறாரு. ஹீரோவும் 12 நாளுக்குள்ள இது கொலைதான்றதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு சங்கர் இருக்கார்ல, சரி 12 நாள் விசாரிச்சு பாப்போன்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு இவர் பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த நாள் அந்த பொண்ணு எங்கெல்லாம் போனாங்க வந்தாங்கன்றதை செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒவ்வொரு சைடு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 மணி வாக்குல தான் அந்த பொண்ணை கடைசியா பார்க்க முடியுது. அந்த பொண்ணு ஒரு ரோட்ல நடந்து போறாங்க. எதையோ பேகுக்குள்ள வைக்கிறாங்க. ஏதோ ஒரு கடையில எதையோ வாங்கி தான் வைக்கிறாங்க போலன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க கடையில எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு ஒவ்வொரு கடையா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நியூஸ்ல பார்த்ததுதான், அன்னைக்கெல்லாம் பார்க்கலன்ற மாதிரி சொல்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் சம்பந்தப்பட்ட போட்டோ செலலாம் விற்பாங்க பாத்தீங்களா, அந்த கடையில அந்த பொண்ணு வந்தாலான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இங்கெல்லாம் வரலன்ற மாதிரி கடைக்காரரும் சொல்லிட்டு இருக்காரு. அதே இடத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வராரு. அப்போ ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட மெரினா பாத்தீங்களான்ற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறாரு. ஆமா சார், அந்த பொண்ணு வந்தா ஒரு சிலையை தான் வாங்கிட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சிலையை வாங்கிட்டு போனாங்களா, என்ன சிலைன்னு தெரியுமான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்க சிலையோட போட்டோவையே எடுத்து காட்டுறாங்க. ஹீரோவா அந்த சிலையை பார்த்து வச்சுக்கிறாரு. ஏதோ பேகுக்குள்ள வைக்கிற மாதிரி சிசிடிவில பார்த்தாங்கல்ல, இந்த சிலையை தான் அந்த பொண்ணு வச்சிருக்கா போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த கடை ஓனர் அந்த பொண்ணை பார்க்கல போல, வேலை பார்க்கறவங்க பார்த்திருக்காங்க போல. மெரினுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கால் பண்ணி இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு ஃப்ரெண்டை மட்டும் ரீச் பண்ணவே முடியல. இத பத்திலாம் ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேக்குறாரு. ஆனான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அந்த பேரை இவர் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஒரு பொண்ணை மட்டும் ரீச் பண்ண முடியலன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஆனாவை பாக்குறதுக்காக தான் சங்கர் வந்திருக்காரு. மெரினை பத்தி கேள்வி எல்லாம் கேக்குறாரு. இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஆனாவோட அப்பா இருக்கார்ல, சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சங்கரை வெளியே கூட்டு வந்துடுறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பையன் இறந்து போனான் சார், அதை நினைச்சு ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணா. நிறைய மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு இருந்தா. மெரின் வந்ததுக்கு அப்புறம் தான் மெரின் கிட்ட பேசி பேசி கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வந்தா. திடீர்னு பார்த்தா மெரினே இறந்து போயிட்டால, அதை இவளால சுத்தமா தாங்கிக்க முடியல. அண்ணன் இறந்து போகும்போது எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் அதே மாதிரி தான் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவரோட கஷ்டத்தை சங்கர் புரிஞ்சுக்கிறாரு. சரி சார், பொண்ணு கொஞ்சம் ஃப்ரீயானா நான் பேசுறதுக்காக வரேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஹீரோவா ஆனா கிட்ட பேசணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, இப்ப ஆனாக்கு கால் பண்ணா அப்பா தான் போன் எடுக்கிறாரு. சார் உங்க பொண்ணு கிட்ட பேசணும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. அப்பா எதுவுமே சொல்லாம சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப அடுத்ததா இவங்க ஒரு பெரியவரை பாக்குறதுக்காக வராங்க. இவர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருப்பாரு. நீங்க வித்தியாசமா ஏதாவது பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே அப்சர்வ் பண்ண விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட உடம்புல சில இடத்துல மட்டும் காயம் இருக்கும். அதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. காயம்னா ரேப் நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே, ரேப்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல, ஒரு தள்ளு முள்ளு மட்டும் ஏற்பட்டிருக்குன்றதை என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு காதுல இருந்த கம்மல் உடைஞ்சிருந்தது, ஒரு பீஸ் மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அதே மாதிரி பேரண்ட்ஸ் கையில இருந்த மோதிரமே மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால இவங்க இருக்காங்கல்ல, பாடியை எடுத்த நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பொண்ணு கையில மோதிரம் இருந்தது, ஆனா நீ எடுக்கும் போது மோதிரம் இல்ல எப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவனும் நடிச்சிட்டு இருக்கான். ஆனா ஐசக் இருக்கார்ல, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், நான் தான் எடுத்தேன், போலீஸ் தர காசுலாம் எனக்கு பத்தாது சார், இந்த மாதிரி பாடி எடுக்கும் போது கொஞ்சம் நகையெல்லாம் உருவிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிதான் இவர் மோதிரத்தை எடுத்து வாய்க்குள்ள மறைச்சு வச்சிருப்பாரு. சரி, நீ மோதிரத்தை ஈஸியா எடுத்தியா இல்ல கஷ்டப்பட்டு எடுத்தியான்னு ஹீரோ கேக்குறாரு. ஈஸியாவே வந்துருச்சுன்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. அதாவது அந்த பாடி இன்னும் உப்பவே இல்ல, உப்பு இருந்தா ஈஸியா மோதிரத்தை எடுத்திருக்க முடிஞ்சிருக்காது. அப்ப உப்புலனா தண்ணியில கொஞ்ச நேரம் தான் அது மூழ்கி இருக்கு, ரொம்ப நேரம் மூழ்கல. அப்ப அந்த பொண்ணு எப்பதான் குதிச்சா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு பயங்கரமா கேள்வி எல்லாம் வருது. அந்த பொண்ணோட பாதி கம்மல் எங்க போச்சு, அதே சமயம் அந்த பொண்ணோட உடம்புல எப்படி காயம் ஏற்பட்டது, இதை தாண்டி அந்த பொண்ணு கிட்ட கிஃப்டா ஒரு சாமி சிலை இருந்திருக்கு, அதுவும் காணோம், அது எப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவர் இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கும் போது அம்மா இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட போன் கூட காணோன்றான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணோட கால் லாகெல்லாம் எடுத்தாச்சுமா, சஸ்பீஷியஸா எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இருந்துட்டு போட்டுமே, இருந்தாலும் போன் எங்க போச்சு, அதுவும் தேவைதானே அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரி, போன் எங்க போச்சு, அதுக்கு நம்ம பதில் தேடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அம்மா சொன்ன மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிறாரு. ஹீரோக்கு லல்லுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, ஹேக்கிங்லாம் தெரிஞ்ச நபரா இருப்பாரு. இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி ஹீரோ கால் பண்ணிட்டாரு. ஒரு போனை ட்ரேஸ் பண்ணோம், எப்படி ட்ரேஸ் பண்ண முடியும்னு கேக்குறாரு. அந்த போனோட பாக்ஸ்ல IMEன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதை மட்டும் பார்த்து சொல்லுன்ற மாதிரி லல்லு கேக்குறாரு. இவங்களுமே மெரின் ஃபேமிலி கிட்ட கேட்டு பார்த்திருப்பாங்க.
போன் பாக்ஸே எங்க கிட்ட இல்லன்ற மாதிரி ஃபேமிலி சொல்லியிருப்பாங்க. இதனால இவர் திரும்பி லல்லுக்கு கால் பண்ணிட்டாரு. வேற எப்படியாவது கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த போன் மூலியமா அவ கவர்மெண்ட் சைட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பால, எப்ப நுழைஞ்சான்ற டீடைல சொல்லு, நான் அது மூலியமா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க கடைசியா ரிசல்ட் பார்த்து சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் இவர் சொல்லிடுறாரு, அது போதும் நான் கண்டுபிடிச்சிடுறேன்ற மாதிரி லல்லு சொல்லிட்டாரு. இப்ப அது மூலியமா ஐஎம்இ நம்பரை கண்டுபிடிச்சிடுறாரு, போனை ட்ரேஸ் பண்றாரு. போன் இப்ப தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோ அந்த இடத்துக்கு தனியா போறதா சொல்றாரு. நீ தனியா போறது சேஃப் இல்ல, சஸ்பென்ஷன்ல இருக்க ஐயப்பன் ஒரு போலீஸ் எனக்கு தெரியும், அவரை துணைக்கு கூட்டு போன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அதே சமயம் ஐசக்கு இத பத்தி சங்கர் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. இப்ப சங்கருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. சார் அந்த போனை தேடி தான் ஹீரோ போயிருக்கான், நீங்களும் போனா போங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே அந்த பொண்ணோட டீடைல்லாம் டிரைவ் மூலியமா எடுத்தாச்சு, இதுக்கப்புறமும் போனை தேடி போறவன் முட்டாளா தான் இருப்பான்ற மாதிரிலாம் சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பக்கத்துல இருக்க வேற ஒரு ஆபீசர் கவனிக்கிறாரு. இந்த ஆபீசர் ஆனந்தோட டேலண்ட் எல்லாம் கண்ணால பார்த்தவரா இருப்பாரு. சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆனந்த் சாதாரண ஆள் இல்ல, அவன் அம்மாவை மாதிரி ரொம்ப டேலண்ட் ஆனவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் அம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பெரிய இடத்து பசங்க ரேப் பண்ணி மாட்டிருப்பாங்க, போலீஸுங்க இருக்காங்கல்ல கேஸ ஃபைல் பண்ணவே பயந்துருப்பாங்க, அந்த பசங்களெல்லாம் போக விட்டுருப்பாங்க. ஆனா இதெல்லாம் கவனிச்ச ஸ்ரீபாலா இருக்காங்கல்ல, தனிப்பட்ட முறையில அந்த பசங்களுக்கு எதிராக கேஸ ஃபைல் பண்ணிருப்பாங்க. சட்ட ரீதியா எது வந்தாலும் பாத்துக்கலாம் நினைச்சிருப்பாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்புன்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இதனால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, ஆளுங்களை செட் பண்ணிடுவாங்க, அந்த லேடியோட கதையை முடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. இவங்க பையன் கூட வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ஆளுங்க உள்ள நுழைஞ்சிடுறாங்க, அம்மாவோட கதையை முடிச்சிடுறாங்க. கண் முன்னாடி அம்மா இறந்து போனதை பார்த்தார்ல, அதனால தான் ஹீரோ உடஞ்சு போயிருப்பாரு. இவர் தான் ஐயப்பனா இருப்பாரு. லல்லு சொன்ன இடத்துக்கு ஹீரோ இருக்கார்ல, ஐயப்பன் கூட வந்துடுறாரு. லல்லு இருக்கார்ல 50 மீட்டருக்கு பக்கத்துல தான்டா அவன் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது ஒரு பெரிய மார்க்கெட்டா இருக்கும். ஐயப்பனும் கால் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அந்த போன் யாருக்கு போகுதுன்ற மாதிரிலாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அங்க ஒருத்தர் தான் போன் அட்டன் பண்ணி பேசுறாரு. இப்ப வேகமா அவரை லாக் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அவர் ஒரு கடையில வாங்கினதா சொல்லிட்டாரு. இப்ப அந்த கடையில விசாரிக்கிறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. இந்த போனை விற்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது எந்த ரேட்டு போகும் பார்த்து சொல்டா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் பையன் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த போன் ஏற்கனவே நம்ம தான் வித்தோன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். வித்தீங்கல்ல, யார் உங்களுக்கு வித்தது அதை சொல்லுங்க, அதை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அந்த பையனுமே யோசிச்சு பாக்குறான், யாரு வித்ததுன்னு அந்த பையனுக்கு தெரிய வந்துருது. ஆண்டனின்னு ஒருத்தர் தான் வித்தரு அப்படின்ற மாதிரி அவரோட டீட்டெயில் எல்லாம் தந்துடுறான். காசு கொடுத்தா காலேஜ்ல சீட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவாங்கல்ல, அந்த வேலையை தான் ஆண்டனி பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப பசங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்காருல, என் தங்கச்சிக்கும் சீட்டு வாங்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுதான் என்னோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. போட்டோல மெரினா காட்டுறாரு. இத பாக்குற இந்த ஆண்டனி ஷாக் ஆயிடுறாரு. இப்ப சட்டுன்னு இவங்களை தள்ளி விட்டு இங்க இருந்து ஓடுறாரு. இவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவன் ஆட்டம் காமிச்சு தப்பிக்கலாம் நினைக்கிறான். அதுக்குள்ள சங்கரே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சங்கர் இவனை லாக் பண்ணிடுறாரு. சங்கர் இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டார்ல, ஆனா இவரோட அம்மாவை பத்தி தெரிய வந்தோன்னா கொஞ்சம் மரியாதை வந்துருது. அதனால இவர்கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப சங்கர் இருக்கார்ல, இந்த ஆண்டனியை உட்கார வச்சு பேசுறாரு. சார் அந்த போன் எனக்கு கீழே தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் சங்கர் சொல்றான். ஒருவேளை கீழே கிடைச்சிருந்தா நீ உடனே வித்திருப்ப, ஆனா 4 மாசம் ஆஃப்லயே வச்சிருக்க, அதுக்கப்புறம் தான் போனை வித்திருக்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப இவன் இருக்கான்ல, நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ தான் கொலை பண்ணியா, எதுக்காக கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சங்கர் கேட்கிறாரு. இந்த காலத்து பொண்ணுங்களாம் ரொம்ப மோசம் சார், வயசு வித்தியாசம் எல்லாம் பாக்குறது இல்ல. அந்த பொண்ணு என்ன லவ் பண்றதா சொன்னா, ஆனா என்ன ஏமாத்தி வேற ஒருத்தன் கூட பழகுனா, அதை என்னால ஏத்துக்க முடியல, அதனால தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்கிற இவருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல இருக்கும் போது ஹீரோக்கு போன் கால் வருது. இந்த சங்கர் தான் பேசுறாரு. அவன் கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டான், அந்த பொண்ணு லவ் பண்ணி ஏமாத்தினாலாம், அதனால தான் கொலை பண்ணானா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயத்தை இவரால பெருசா ஏத்துக்க முடியல. நீ சொன்ன மாதிரி இது கொலைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, எனக்கு என்னமோ இவன் கொலை பண்ண மாதிரி தோணல, இதுல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒருவேளை ஆண்டனி பின்னாடி சுத்தி இருக்கானா அது ரோனிக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல, நான் ரோனியை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரோனியோட வீட்டுக்கே வந்துட்டாரு. அப்பதான் ரோனியோட அம்மா இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. இவருமே பொறுமையா வீட்டுக்குள்ள நுழையிறாரு. பார்த்தா அம்மா இறந்ததை நினைச்சு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரோனி அம்மாவோட ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப இவருமே பேசுறதுக்காக வந்துடுறாரு. முதல்ல என்னோட லவ்வர் விட்டுட்டு போனா, இப்ப என்னோட அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் ரோனி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ரோனி வெளியே வான்ற மாதிரி ஆளுங்க கூப்பிடுறாங்க. இதனால ரோனியை இங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எதர்ச்சியா ஒரு சிலையை பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த சிலையை தான் அந்த பொண்ணு வாங்கியிருப்பாங்க. அந்த சிலை எப்படி இங்க வந்தது, அந்த பொண்ணு தான் இங்க வந்து தந்திருக்கா போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. போஸ்டர்ல அம்மாவோட தோற்றம் மறைவுன்னு போட்டிருப்பாங்கல்ல, அந்த தோற்றமே 26 மேயா இருக்கும். அதே 26 மே தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா.
சோ அவ சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அம்மாக்கு கிஃப்ட் தரதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்கா போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ரோனி பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறாரு. அன்னைக்கு உங்களோட அம்மா பர்த்டே தானேன்னு கேக்குறாரு. ஆமா சார் அப்படின்ற மாதிரி ரோனி சொல்லிட்டாரு. இவ ஏதாவது கிஃப்ட் தரதுக்காக வந்தாலான்னு கேக்குறாரு. இல்ல சார் வரலன்ற மாதிரிலாம் ரோனி சொல்லிட்டாரு. என்ன இவன் வரலன்னு சொல்றானே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அம்மாவோட போன் ஒரு இடத்துல இருக்கும். அந்த போனை இவர் சைலண்டா எடுத்துக்கிறாரு. இப்ப வெளியே வந்துடுறாரு. அந்த நாள் அம்மா போன்ல இருந்து 4 பேருக்கு கால் போயிருக்கு. அந்த டீட்டெயிலை எனக்கு பார்த்து சொல்லுன்ற மாதிரி லல்லு கிட்ட சொல்லிட்டாரு. லல்லுவும் அந்த 4 பேரோட டீட்டெயிலை சொல்லிட்டாரு. அதுல ஒரு பொண்ணோட பேரு ஆனான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனாக்கு எதுக்காக இந்த அம்மா கால் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இவருக்கு ஒரு கேள்வி வருது. அந்த ஆனாக்கு நம்ம கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஆனாவோட நம்பருக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி அப்பா கால் எடுக்கல, ஆனா தான் கால் எடுக்கிறாங்க. ஆனா அந்த நாள் இந்த நம்பர்ல இருந்து உனக்கு கால் வந்திருக்கு, யார் பேசினா, என்ன பேசினாங்க, கொஞ்சம் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த நம்பர்ல இருந்து மெரின் தான் பேசினதா இந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணு டிப்ரெஷனுக்காக ஒரு மருந்து எடுத்துட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த மருந்தை பத்தி தான் மெரின் என்கிட்ட கேட்டான்ற மாதிரி சொல்றா. அந்த மருந்தோட பேரை இவர் கேட்டு வச்சுக்கிறாரு. அது என்ன மாதிரியான மருந்து அப்படின்ற மாதிரிலாம் இவர் தேடி பாக்குறாரு. இப்ப ரிசல்ட் எல்லாம் பார்த்து லைட்டா இந்த இடத்துல இவர் ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி ரோனி கிட்ட பேசுறதுக்கு இவர் ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா, அப்ப அவன் கார் டேஷ்போர்டை ஓபன் பண்ணிருப்பான். அதுக்குள்ள இந்த மாத்திரையை இவர் பார்த்திருப்பாரு. இப்ப ஹீரோ ஏதோ பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் சங்கர் கிட்ட வந்துடுறாரு. சார் அவனோட அம்மாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. சங்கர் ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. ப்ளீஸ் சார் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் பர்மிஷன் வாங்குறாரு. இவங்க பாடியை தடுக்கலான்னு வராங்க. அதுக்குள்ள வண்டி இங்க இருந்து கிளம்பிடுது. சரி சொந்தக்காரங்க கிட்ட பேசலான்ற மாதிரி சொந்தக்காரங்க கிட்ட இவங்க பேசுறாங்க. சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவன் வளர்ப்பு பையன் தான் சார், அம்மாவை சரியா பாத்துக்கிட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல, எங்களுக்குமே அவன் ஆக்டிவிட்டி மேல டவுட் இருக்கு, அதனால போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்கல்ல, அதனால இவன் பாடியை புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்து தடுத்துடுறாங்க. உன் அம்மாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாக்கு தேவையில்லாம இவன் ஒரு மாத்திரையை தந்திருக்கான்னு தெரிய வருது. அந்த மாத்திரையினால் தான் அம்மா இறந்து போயிருப்பாங்க. இது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது இல்ல, வீட்டுல அந்த மாத்திரையை இவன் வச்சிருக்க மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும், அப்பதான் லாக் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இப்ப இவன் வீட்டுல ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடுறாங்க. அவன் காரியம் செக் பண்ணுன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட ஹீரோ சொல்றாரு. எதை செக் பண்ணோம் எதை செக் பண்ண கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் போன்ற மாதிரிலாம் ஒருத்தர் திட்டிடுறாரு. ஆனா இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் பேசினதை மனசுல வச்சுக்காத, வா நம்ம தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப கார்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அந்த டேப்லெட்லாம் கார்ல கிடைக்க மாட்டேங்குது. இவர் தேடிட்டு இருக்கும் போது லேடி இருக்காங்கல்ல, சார் உள்ள மாத்திரை எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இவருமே தேடுறதை நிறுத்திடுறாரு. இப்ப அந்த ரோனியை உட்கார வச்சிடுறாங்க. சார் எதுக்காக என்ன லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். புரியாத மாதிரி நடிக்காத, நீ தான் உன்னோட அம்மாவை கொலை பண்ணிருக்க, அந்த பொண்ணையும் கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அன்னைக்கு மெரின் வீட்டுக்கு வரலன்னு தானே சொன்னேன்னு ஹீரோ கேட்கிறாரு. சார் உண்மையிலேயே வரலன்ற மாதிரிலாம் ரோனி சொல்றான். அப்போ உன்னோட அம்மாக்கு வாங்கின கிஃப்ட் மட்டும் எப்படி வீட்டுக்கு வந்தது அப்படின்ற மாதிரி இவரும் எடுத்து வைக்கிறாரு. இவனுமே கொஞ்சம் திரு முழிச்சிட்டு இருக்கான். சார் ஒருவேளை அவ வந்திருப்பா, நான் தான் பார்த்திருக்க மாட்டான் போல, எனக்கு தெரியல சார், சத்தியமா என்னோட அம்மாவை நான் கொல்லல, அதே மாதிரி அவளையும் நான் கொல்லல அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். நீ அவளை பார்க்கவே இல்லைன்னா அவளோட உடஞ்ச கம்மல் எப்படி உன்னோட கார்ல வந்ததுன்னு ஹீரோ கேட்கிறாரு. இப்ப எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. உள்ள மாத்திரையை கண்டுபிடிச்சாச்சுன்னு அந்த லேடி சொன்னாங்கல்ல, இவர் கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல உடஞ்ச கம்மல் கிடைச்சிருக்கும். அதுதான் இப்ப பிரசன்ட்ல டேபிள்ல இவர் வச்சிருக்காரு. இவன் தான் சாவடிச்சு கார்ல வச்சு கொண்டு போயிருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கும் ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ரோனியோட அம்மாவை பாக்குறதுக்காக வராங்க. ஆனா ரூம்குள்ள வரும்போது அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க. சரி கிஃப்ட ஓபன் பண்ணி நம்ம வச்சிருவோன்ற மாதிரி இவங்களும் வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அம்மா எடுக்கிற மாத்திரையெல்லாம் இவங்க பாக்குறாங்க. அதுல ஒரு மாத்திரையை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அவன் இந்த மாத்திரை எடுக்கிறாளே, அது எதுக்காக இவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த டேப்லெட்டை பத்தி தேடி பாக்குறாங்க. 50 வயசுக்கு மேல அந்த டேப்லெட் எடுக்க கூடாது, கார்டியக் அரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் நெட்ல போட்டிருக்கு. சரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாப்போன்ற மாதிரி இவங்க ஆனாக்கு கால் பண்றாங்க. அந்த பார்ட்டி போன்ல இருந்து கால் பண்றாங்க. ஆனாவா என்ன புது நம்பரா இருக்குன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த டேப்லெட்டை பத்தி எல்லாம் சொல்றாங்க. எதுக்காக இவன் இந்த மாத்திரையை தந்துட்டு இருக்கான்ற மாதிரிலாம் டவுட் வந்துருது. இப்பதான் ரோனியோ இந்த இடத்துக்கு வராது. எந்த டாக்டர் இந்த மாத்திரையை தர சொன்னாரு, பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவன் இருக்கான்ல, அம்மாக்கு இதெல்லாம் கேட்டக்கூடாதுன்றதுக்காக சட்டுன்னு இவங்களை வெளியே இழுத்துட்டு வந்துடுறான். இதெல்லாம் 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தரவே கூடாது, நீ எதுக்காக தரன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அந்த கிளவியை சாவடிக்கிறதுக்காக தான் தரன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆக்சுவலா இவன் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவனா இருப்பான். சொந்தக்காரங்க எல்லாருமே இவனை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அம்மாவும் கண்ட்ரோல்குள்ள வச்சிருப்பாங்க. இவனுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இவங்க கதையை முடிச்சுட்டா சொத்தெல்லாம் கிடைக்கும்ல, அதுக்காக தான் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கான். பாத்ரூமை விட்டு வெளியே வந்த அம்மா இருக்காங்கல்ல, யார் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவ பேசுறதுக்காக வரா, அதுக்குள்ள இவளோட வாயை இவன் லாக் பண்ணிடுறான். நான் தான் வந்தம்மா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லி சமாளிக்கிறான். கொஞ்ச நேரம் இவ பேசக்கூடாதுன்ற மாதிரி லாக் பண்ணி மயக்கமாக்கிடுறான்.
இவங்க மயங்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவன் இருக்கான்ல வேகமா ஸ்டோர் ரூம்ல இவங்களை போட்டுடுறான். யார் வந்திருக்கான்னு பார்த்தா சொந்தக்காரங்க தான் அம்மாவோட பர்த்டேக்கு வந்திருக்காங்க. அம்மா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரிலாம் இவன் சமாளிக்கிறான். கேக்லாம் வெட்டி முடிச்சோன்னா இவனை மெரீனை பாக்குறதுக்காக வந்துடுறான். மெரீனை ஹெல்ப்லாம் நினைக்கிறான். ஆனா மெரீன் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா மெரீனுக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால தான் இறந்து போயிருப்பாங்க. அதே சமயம் சொந்தக்கார லேடி இருக்காங்கல்ல, பாட்டிக்கு தான் இது கிஃப்டா வந்திருக்கு போலன்ற மாதிரி கிஃப்ட் எடுத்து ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. மெரின் தான் இந்த கிஃப்டை எடுத்துட்டு வந்தாங்கன்றது இவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா மறைச்சு வச்சிருப்பான். தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இவனுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறான். ஆனா அப்ப கூட ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. அதை பத்தி சங்கர் கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்னா ஆண்டனி நான் தான் கொலை பண்ணன்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அவர் எதுக்காக கொலையை பத்தி ஏத்துக்கணும்? சரி, இவங்க 2 பேருக்குள்ள கான்டாக்ட் இருக்கான்னு பார்த்தா அப்படியும் கான்டாக்ட் இல்ல. அப்புறம் எப்படி ஆண்டனி கொலையை ஏத்துப்பாரு? இவங்க 2 பேருக்கு நடுவுல காமனா யார் இருக்கா, அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, 2 பேரோட நம்பரையும் நீங்க செக் பண்ணி பாருங்க, யாரு காமனா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டேஷன் கஸ்டடியில இருக்க ஒரு போன் தான் 2 பேர்கிட்டயும் கான்டாக்ட் பண்ணி பேசி இருக்கிறது தெரிய வருது. அந்த ஸ்டேஷன் ஹெட்டை இவங்க வர வச்சிடுறாங்க. இவர் தான் அந்த இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. ஸ்டேஷன்ல இருக்க போனை யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க சார், கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சங்கர் சொல்றாரு. இப்ப ஹீரோவன் செக் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி யாரோ போனை யூஸ் பண்ணிருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. யாரோட ஹாட்ஸ்பாட்டை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டரோட ஹாட்ஸ்பாட் தான் யூஸ் பண்ணிருக்கிறது தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் தான் யூஸ் பண்ணிருக்காருன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே பண்ண விஷயத்தை ஒத்துக்கிறாரு. மேரினோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பினாரு பாத்தீங்களா, அப்பதான் இவருக்கு ஒரு போன் கால் வருது. அட்டன் பண்ணா எதிரதான் அந்த ரோனி பேசுறான். ரோனி சொந்தக்கார பையனா தான் இருப்பான், அதனால தான் இவருக்கு கால் பண்ணிருக்கான். இவன் பண்ண விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றான். இப்ப இன்ஸ்பெக்டரும் வீட்டுக்கு வந்து மெரினோட பாடியை பாக்குறாரு. டிஸ்போஸ் பண்றதுக்கு ஆளோட ஹெல்ப் தேவையில்ல, அதனால ஆண்டனின்னு ஒருத்தனுக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாரு. காசு தந்து தான் இந்த ஹெல்ப்பை பண்ண சொல்லியிருப்பாரு. ஒருவேளை பிரச்சனை வந்ததுன்னா நீ தான் சரண்டர் ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. அவனும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பான். அதே சமயம் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, 1 மாசம் மட்டும் நான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன், ஏன்னா உனக்கும் இவளுக்கும் சண்டை, அதுலதான் இவ சூசைட் பண்ணிட்டான்ற மாதிரி ஒரு நெரேட்டிவை கொண்டு போவேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. ரோனியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இவங்க பாடி அந்த பிரிட்ஜு கிட்ட கொண்டு வந்திருப்பாங்க. பிரிட்ஜுக்கு மேல இருந்து தூக்கி போட்டிருப்பாங்க. பாடி 2-3 மணி நேரம் மட்டும் தான் தண்ணிக்குள்ளேயே இருந்திருக்கும், அதனால தான் உப்பாம இருந்திருக்கும். கேஸை சால்வ் பண்ணிட்டாங்கல்ல, அதை பத்திலாம் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் இதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்திருக்காருன்னு தெரிய வருது. கமிஷனரும் ஹீரோவை பயங்கரமா பாராட்டுறாங்க. திரும்பி உங்க வேலையை பத்தி நாங்க கன்சிடர் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, எனக்கு அந்த வேலை வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா மெடிக்கல் எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணனும்னா மெடிசின் எடுக்கணும், மெடிசின் எடுத்தா என்னோட அம்மா தெரியாம போயிடுவாங்க, என் அம்மா தான் எனக்கு முக்கியம், நான் போலீஸ் ஆகலனா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப சம்பந்தப்பட்ட எல்லா குற்றவாளிகளையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையான குற்றவாளியை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டார்ல, இதனால மெரினோட அப்பாவும் ஹீரோக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயினுமே கொஞ்சம் பெருமையா பாக்குறாங்க. சங்கர் ஹீரோவை கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரிலாம் பேசினாரு பாத்தீங்களா, அதுக்காக ஹீரோ பக்கத்துல வந்து மன்னிப்புலாம் கேட்கறாரு. பரவாயில்ல சார், நான் அப்பயே மறந்துட்டேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. உன் அம்மா பக்கத்துல எங்க இருக்காங்கன்னு தெரியல, உன் அம்மாக்கு இந்த சல்யூட் அடிக்கணும்ன்ற மாதிரி அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. சங்கர் கிளம்பி போகும்போது அம்மா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அம்மாவும் பையனை நினைச்சு பெருமைப்படுறாங்க. இப்ப பையனோட கையை பிடிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.